ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தங்கம் விலை குறித்து தொடர்ச்சியா நீங்க பேசிட்டு வரீங்க, பல ஆண்டுகளா சொல்லிட்டு வரீங்க. இப்ப சவரனுக்கு 1,00,000ங்கிற உச்சத்தை தொட்டு இருக்கிறது. மிகப்பெரிய இது 1,00,000ங்கிறது நீங்கள் 22 கேரட் சொல்கிறீங்க. 24 கேரட் நேற்று விலை ஏறி இருக்கு. 1,36,000 ரூபா கிட்ட போயிடுச்சு. 1,36,000 ரூபா. அப்போ இங்கே 1,00,000 தாண்டி இதுவும் 1,05,000 1,10,000 போயிடும் கூடிய சீக்கிரம். இது நீ ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இதை பாருங்க, தினம் தினம் இப்போ சொல்ல முடியாது. பட் அடுத்த 12 மாதத்துக்கு பார்க்குறச்ச பிரகாசமாக இருக்குது. கோல்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு. அது ஏறுறதுக்கான வேற ஏதாவது புறவைய காரணிகள் ஏதாவது நம்ம சொல்ல நிறைய இருக்கு. இப்போ நம்ம இவர் இருக்கிறாரு, தலைவர் இருக்கிறாரு, இந்தியாவோட தலைவர். அவர் தினம் போகிறச்ச என்ன சொல்கிறாரு? செஞ்சுரி நிச்சயம், சதம் நிச்சயம், 120 லட்சியம் ரூபாய் இறங்க இறங்க தங்கம் விலை ஏறதானே செய்யும். அடிபாதாளத்துக்கு ரூபாவை தள்ளிட்டு அப்புறம் கோல்டு இறங்குமான்னு நீங்கள் எப்படி கேட்க முடியும்? 87 ரூபாயில் இருந்தது. கண்ணை திறக்கிறதுக்குள்ள 91 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. 90.58. அது அஃபீஷியல் ரேட்டு. நீங்கள் போய் பேங்க்கில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 2% எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பான். அப்போ 92% எக்ஸ்ட்ரா தான் ஆல்மோஸ்ட் 2 ரூபா இல்லையா? 1 ரூபா 80 காசு எக்ஸ்ட்ரா. நீங்கள் அதை சேர்த்திங்கன்னா 92 ரூபா 50 காசு. 93 ரூபா இல்லாமல் நீங்கள் டாலர் வாங்க முடியாது இன்றைக்கி. நீங்கள் சும்மா அந்த 90.58 பார்க்காதீங்க. பேங்க்கில் போய் நீங்கள் மார்க்கப் போட்டிங்கன்னா 93 இல்லாமல் வாங்க முடியாது. இல்லை, இப்போ இப்போ தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது. நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க, வாங்குறவங்க வாங்கிடுங்க, தங்கம்ங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் இதில் சில பேர் கேட்குற கேள்வி, தங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான், இப்போ விலை ஏறிக்கிட்டே போகுது, எங்களுக்கு ஒரு பண தேவை வருது, அந்த நேரத்தில் தங்கத்தை விற்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்கள் வேணும்ல. தங்கத்தை விற்கணும்னு அவசியமே கிடையாது. தங்கத்தை அடமானம் வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ எமர்ஜென்சி மனம், ஒரு சொத்து தங்கம், நீங்கள் அடமானம் வச்சுட்டு திரும்பி எடுத்துருங்களேன். ஏன் விற்கணும்னு நினைக்கிறீங்க? தங்கத்தை வச்சு எடுக்கலாமே. பேங்க்கில் எவ்வளோ இடம் இருக்குது. மார்வாடி கடை, நீங்கள் மார்வாடி கடையில் ஆரம்பித்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வரைக்கும் வைக்கலாம். உலகத்தில் எங்கே போனாலும் தங்கத்தை வச்சு பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம். 100 ரூபாய்க்கு தங்கம் வேல்யூனா 75 ரூபா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. தங்கத்தின் மதிப்பு உலகம் முழுவதும் ஒன்று தான். இப்போ பண மதிப்பு தான் மாறும். அதனால தான் சொல்கிறேன், பண மதிப்பு குறைய குறைய தங்கத்தின் வேல்யூ இன்னும் ஏறிட்டே போகும். ஆனால் பணத்தை கொண்டு போகிற மாதிரி தங்கத்தை நம்ம கொண்டு போக முடியாது. ஏன் எடுத்துகிட்டு போக முடியாது? இங்கே தான் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் இப்போ துபாய்க்கு போனீங்கன்னா ஏன் தங்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு யார் கேட்குறாங்க? நீங்கள் இந்தியன் கஸ்டம்ஸை தாண்டி போயிட்டீங்கன்னா துபாயில் ஏன் நீங்கள் ஒரு 5 கிலோ தங்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னு யாரும் கேட்க போகிறோம். இப்போ தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டே இருக்குது, ஆனால் தங்கத்தின் மீதான மோகமும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கா? எனக்கு அது தெரிலப்பா. அது நீங்கள் வியாபாரியை தான் கேட்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா, தங்கத்தின் நம்பர் ஆஃப் கிராம்ஸ் குறையும் சேல்ஸில். போன வருஷம் ஒரு கடையில் 5 கிலோ விற்றா இந்த வருஷத்தில் 4.5 கிலோ விற்கமா இருக்கும். ஆனால் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா தங்கத்தின் வேல்யூ ஜாஸ்தி. மேக்கிங் சார்ஜுங்கிறது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டை தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கோல்டு லாபமாக இருக்கும். இப்போ தங்கத்தின் விலைங்கிறது ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு இப்போ இது ஓகே, அடகு வச்சு. அதனால தான் சொல்கிறேன், பணக்காரன் இன்னும் பணக்காரன் தான். ஏழை மிடில் கிளாஸ் டேபிளாக இருக்க பொழுது 20 சவரன் 30 சவரன் இருக்கணும். பணக்காரங்கிறவன் 2 கிலோ 3 கிலோ வச்சுருப்பான். அவன் ஒன்றுமே செய்யாமல் டெய்லி ஒரு வருஷத்தில் அவன் பணம் டபுள் ஆகிடுச்சு. இல்லை, 3 கிலோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 ரூபா இருந்ததுன்னா 1.5 கோடி இருந்ததுன்னா இன்றைக்கி 3 கோடி ஆகிடுச்சு. இல்லை, அப்போ தங்கம் விலை ஏறுவது என்கிறது நல்ல பொருளாதாரம் இல்லை. நல்ல பொருளாதாரம். உங்கள் பொருளாதாரம் வீக்குங்கிறத உலக பொருளாதார நிலைமை சரியில்லைன்னு காட்டுறது தான் தங்கம். அங்கே ட்ரம்ப்பு, இங்கே ஒரு தலைவர், ரஷ்யாவில் ஒரு பூட்டின்னு, சைனாவில் ஒரு ஜிஜிபிங்கு, இந்த 4 பேரும் தான் காரணம். வேறு யாரும் காரணமே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், தங்கம் விலை ஏறுது, ரூபா விழலைன்னு சொல்லலாம். ரூபாவின் மதிப்பு அவ்வளோதான். நீங்கள் வெறும் டாலரோட மதிப்பு 4ன்னு பார்க்கலாம். பட் நீங்கள் பிரிட்டிஷ் பவுண்டோட பார்த்தீங்கன்னா 10% குறைஞ்சிருக்கு,
யூரோவோட குறைஞ்சதுன்னா 15% குறைஞ்சிருக்கு. இன்னும் குறைஞ்சுட்டே போகும். இல்லை இந்த தங்க விலை ஏற்றத்துக்கும் நம்ம பர்டிகுலராக இந்தியாவினுடைய விலை குறைப்பு விலை கீழே விழுறதுக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக. ஏன்னா இந்தியாவில் தங்கம் யாரும் ரெடி பண்ணுறது இல்லை. தங்கம் நீங்கள் இம்போர்ட் தான் பண்ணுறீங்க. டாலரில் தான் பேமெண்ட் பண்ணியாகணும். 87 ரூபா ஒரு டாலர்னு வாங்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி ஒரு வியாபாரி போய் வாங்கணும்னா 93 ரூபா கொடுத்தா தான் ஒரு டாலர் கொடுப்பான். 6 ரூபா இறங்கிடுச்சுன்னா அதே தங்கத்துக்கு 6 ரூபா ஜாஸ்தி தானே கொடுப்போம். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 30 கிராம் மற்ற நாடுகளில் குறையணும்ல, அவங்களுடைய தங்கம் ஏற மற்ற நாடுகளையும் பண மதிப்பு எங்கெல்லாம் இருக்கும். இப்போ அமெரிக்காலே யூரோப்பில் இங்கே ஏறின மாதிரி ஏறி இருக்காது. இந்தியாவில் 60% ஏறி இருக்குன்னா யூரோப்பில் 35% தான் 40% தான் ஏறி இருக்கும். நீங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா தங்கம் மேலே 40% தான் ஏறி இருக்கும். இங்கே 60-65%. ஏன் அந்த வேறுபாடு? ஏன்னா ரூபா விழுந்துருச்சு. யூரோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ரூபா விழுந்துருக்கு. அம்மையார் சொல்கிற மாதிரி யூரோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்க, ரூபா அங்கேயே இருக்குது. அது வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள், நம்ம கீழே விழுந்துருக்குன்னு சொல்லக்கூடாதுங்க. அது மாதிரி தான். அது லாஜிக்கே கரெக்டு தானே? அந்த லாஜிக் கரெக்டு தான். இந்தியாவில் ஒரு கோடு போட்டு நம்ம குறையணும் இல்லை, அந்த கோடு அதிகரிச்சுட்டே போனால் நம்ம என்ன பண்ணுறது? அவன் வளர்றான், அதுக்காண்டி நான் என்ன பண்ண முடியும்? இந்தியா வளரல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்தியா வளரலன்னு அவங்க சொல்லலை. அமெரிக்கா அவன் வளர்ந்துட்டானா நீ வளரலன்னு தானே அர்த்தம். வெற்றிகரமான தோல்வின்லாம் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி தான். அதான் தோல்வி தானே. இல்ல வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். இப்பெல்லாம் புது புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டாங்க சார். தோல்வி சொல்றது கிடையாது, வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம், வெற்றிகரமான தோல்வி, இந்த மாதிரி வார்த்தைகள். என்ன சொல்றேன், நம்ம கனவுல வந்ததா வாய்க்கு வேணா என்ன வேணா சொல்லலாம். நீங்க சொல்றதெல்லாம் வேணா நார்த் இந்தியாவில் இருக்கிற சில சங்கி கூட்டம் நம்பலாம். உலகம் உங்களை பார்த்து சிரிக்குது இல்லை, எல்லாரும் வெள்ளைக்காரெல்லாம் பணத்தை விற்று இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறான்ல. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் போனால் 12 மாதமாக இந்தியாவில் சரக்கு விற்று தானே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. வெள்ளி விலையும் ஏறுதுங்கிறாங்களே. வெள்ளி விலை ஏறுறது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் பபுள். நான் போன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இந்தியாவில் ஆரம்பிச்சது அந்த பபுள். ஒரு வாட்டி கரெக்ட் ஆச்சு, 210 185 வரைக்கும் வந்து திரும்பி 216 வரைக்கும் போச்சு. இது டெஃபினட்டாக கரெக்ட் ஆகும். ஏன்னா வந்து மானிட்ரி மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கோல்டை வந்து காசாக கன்வெர்ட் பண்ண முடியும், நீங்கள் சில்வரை காசாக கன்வெர்ட் பண்ண முடியாது. அதனால் சில்வர் வந்து மெயினாக இண்டஸ்ட்ரியல் யூஸ். நாளைக்கு வந்து பணம் நம்மளுக்கு நிறைய வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில்வர் வந்து குறையும். இந்தியாவிலேயே சில்வர் இருக்குது. ஹிந்துஸ்தான் ஜிங்க்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதோட ஷேர் விலையெல்லாம் இப்போ உச்சத்தில் இருக்குது. ஏன் உச்சத்தில் இருக்குன்னா அவங்க வெள்ளி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜிங்க் எடுக்க எடுக்க வெள்ளி வருது, வெள்ளி விலை ஏற ஏற அவங்க ஷேர் ஏறுது. அவங்களோட ஓனர் கம்பெனி வேதாந்தா 52 வீக் ஹையில் இருக்குது. ஏன்னா அவங்க அலுமினியமும் ஜிங்க்கும் பண்ணுறச்ச ஸ்டீல் வருது, சில்வர் வருது. சில்வர் விலை அதிக அந்த கம்பெனியோட வேல்யூ ஏறுது. ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் போகுது. இப்போ இந்த தங்கம் விலையேற்றத்தை தடுக்கிறதுக்கான ஏதாவது பொருளாதார காரணிகளை வைக்கலாமா? தனிநபராக என்ன செய்ய முடியும்? ஒரு தேசமாக என்ன செய்ய முடியும்? தேசங்கிறது விடுங்க, தனிநபராக என்ன செய்ய? தனிநபரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அமெரிக்கா வந்து வட்டி விகிதத்தை ஏற்றினாங்க, இப்போ வட்டி விகிதத்தை தேவையில்லாமல் குறைச்சிருக்காங்க. அதை பல பேர் அமெரிக்காவில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே வச்சுருந்தா கூட இவ்வளோ தூரம் தங்க ஏறி இருக்காது. இப்போ வட்டி விகிதத்தை அவன் ஏற்றினான்னா டாலர் கோல்டு விலை குறையும். டாலரில் ரூபாவில் குறையுமான்னு எனக்கு தெரியாது, அது ரூபாவை பொறுத்து இருக்குது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏற ஏற கோல்டு குறையும். ஆனால் இப்போதைக்கு ட்ரம்ப் என்ன சொல்கிறார், இன்னும் குறைன்னு தான் சொல்கிறார். அதனால் டாலர் இன்னும் ஏறும், 4500 4800 வரைக்கும் போகும்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. 4800 இன்றைக்கி 4300 கிட்டே எங்கேயோ இருக்குது. அது இங்கேருந்து 15% வரைக்கும் ஏறுங்கிருக்கு. மக்களுடைய நுகர்வு, தங்கத்தின் மீதான நுகர்வு குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தின் விலை குறையுமா? அப்படி கிடையாதுங்க. நாளைக்கு ஊரை விட்டு ஓடி போனால் எனக்கு தங்கம் போகணும். தங்கங்கிறது தான் இன்றைக்கி கரன்சி. மக்களுக்கிட்ட சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் டாலரில் நம்பிக்கை போயிடுச்சு. முன்னெல்லாம் அவங்களோட ஃபாரின் ரிசர்வ்ஸை டாலராக வச்சுருந்தாங்க. இப்போ டாலரை குறைச்சி நிறைய கோல்டு, சென்ட்ரல் பேங்கே அவனோட பணத்தை கோல்டாக வச்சுக்கும்போது நீங்களும் நானும் ஏன் கோல்டாக வச்சுக்கூடாது? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோல்டை விற்கணும்ல. எல்லா பேங்க்கும் கோல்டு பதுக்கிறச்ச, எல்லா சென்ட்ரல் பேங்க்கும் கோல்டு பதுக்கிறச்ச நீங்கள் ஏன் கோல்டு பதுக்கக்கூடாது? இந்த போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தின் விலை எவ்வளோ இருந்திருக்கும்? 6000 ரூபா இருந்திருக்கும், 7000 ரூபா இருந்திருக்கும்.
நீங்கள் தங்கமாக வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். ம். நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கினீங்கன்னே, ம். 1 கோடி ரூபா போட்டிருந்தீங்கன்னீங்க. சரி, ஒரு பெரிய 1 கோடி கட் பண்ணிடுப்பேன். ம். ஒரு பெரிய அமௌண்ட்டு தொகை போட்டிருந்தீங்க. ம். அது வந்து லோனாக தான் எடுத்து பண்ணீங்க. ம். அந்த தொகையை தங்கமாக மாற்றிருந்தீங்கன்னா, ம். லோன் எடுத்தே தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா, ம். இன்றைக்கி 4 மடங்கு ஆயிருக்கும், இல்லை 3 மடங்கு ஆயிருக்கும் உங்க ஆமா. பணம். ம். அப்போ 2 மடங்கு விற்றுட்டு ஒரு ஒரு 1 மடங்கு விற்று லோனை க்ளோஸு, இன்னொரு மடங்கு விற்றுட்டு வீடு வாங்கிட்டு 1 மடங்கு தங்கத்தை வச்சுருப்பீங்க. 1:3 ஆயிடுச்சு. ம். ரூ. 1 ரூ. 3 ஆயிடுச்சு. இந்த ரூ. 1 கடன் வாங்கியிருக்கீங்களா? ரூ. 3ல் ரூ. 1 விற்று கடன் அடைச்சிடுங்க. இன்னும் ரூ. 1க்கு வீடு வாங்கிக்கோங்க. ரூ. 1 போட்ட தங்கம் மிஞ்சி இருக்குல்ல. அப்போ வந்து இப்போ தங்கம் அப்படிங்கிற கான்செப்டை எப்பவுமே அரசுகளினுடைய நிர்வாக நடவடிக்கைகளோடு நீங்கள் தொடர்புபடுத்துறீங்க. நான் தொடர்புபடுத்துகிறேன். உலகம் தொடர்புபடுத்துறது எனக்கு தெரிஞ்ச பொருளாதார அறிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை அப்போ எப்போதுமே லிங்க்டு தான். இல்லை அது லிங்க் தான். அரசியலோட தொடர்பு. அரசு ஒழுங்காக இருந்தால் ம். தங்கம் விலை கட்டுப்பாட்டில் இருக்கும். ம். அரசு ஒழுங்காக இல்லைன்னா தங்கம் விலை கட்டுப்பாட்டில் இருக்காது. ம். நீங்கள் போய் திரும்பி பாருங்கள். அதாவது அவங்க சைடில் ஆட்சிக்கு ஆதரவாக பேசுகிற ஒருத்தர் இருந்தார் ஒரு டிவியில், ம். சாவரின் கோல்டு பாண்ட் வரைச்ச. ம். அன்றைக்கே நான் சொன்னேன், தங்கம் 10,000 தாண்டி பிச்சுட்டு போகும்னு. என்னை பார்த்து அவரும் சிரித்தார், கூட வந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கரும் சிரித்தார். இன்றைக்கி நான் சிரிக்கணுமா அவர் சிரிக்கணுமா நீங்கள் தான் சொல்லணும். ம். இல்லை ஒருவேளை மோடி ஆட்சி வராமல் இருந்திருந்தா தங்க விலை இவ்வளோ ஏறி இருக்காது. மன்மோகன் சிங் பெரிய பொருளாதார அறிவுஜீவி. ம். ஏறி இருக்காது, இவ்வளோ தூரம் ஏறி இருக்குமாங்கிறது தான் கேள்வி. ம். பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கும் பொருளாதாரம் தெரியாதவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நரசிம்மராவ் காலத்தில் ஆரம்பித்து, இன்க்ளூடிங் வாஜ்பாய் சொல்கிறேன், வாஜ்பாய் காலத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், மன்மோகன் சிங்கோட கடைசி ஆட்சி வரைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டால் கூட அவன் வந்து ஒரு எக்கனாமிக்ஸில் பிஹெச்டி டிகிரி வாங்கியிருப்பான். எனக்கு ஆமாஞ்சாமி போடணும்னு ஒரு ஹிஸ்ட்ரி படித்தவரையும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் படித்தவரையும் நீங்கள் வந்து தங்கத்தில் ரிசர்வ் பேங்கை நடத்த விட்டிங்கன்னா இதான் ஆகும். இதை நான் சொல்லலை, இவங்க அப்ளை பண்ண ஒரு விரால் ஆச்சாரியான்னு ஒரு ஆளை டெப்டி கவர்னராக போட்டாங்க. தி ராத் ஆஃப் தி மார்க்கெட்ஸ் வில் விசிட் இந்தியான்னு சொல்லிட்டு தான் போனார். ஆமாம், நீங்கள் வந்து எனக்கு இப்போ மூக்கில் அடித்தாலும் ரத்தம் வரல நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களது. மூக்கில் குத்திட்டு தான் போனார் அந்த விரால் ஆச்சாரியா. சொல்லி தானே சொன்னார், டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் சொன்னார்ல மார்க்கெட் இதை பண்ணுன்னு. நீங்கள் வந்து பொருளாதாரம் நடத்துறதுக்கு ஒரு பொருளாதார மேதை வேணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் டாக்டர்கிட்ட போக முடியும். டாக்டரை வச்சு நீங்கள் பொருளாதாரத்தை நடத்த சொல்லிட்டு பொருளாதார நடத்தவரை கொண்டு வந்து டாக்டர், அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி. ஹிஸ்ட்ரி பாடம் நடத்த வேண்டியவனை கூட்டின்னு வந்து ரிசர்வ் பேங்க் நடத்துங்கிறீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராம் இதுவனை வந்து நீ வந்து ஆர்பிஐ நடத்துகிறேன் எப்படி நடத்துவான்? அதான் அடிப்படையே அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அப்போ இது இன்னொரு பக்கம், இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வராமல் இருந்திருந்தா இவ்வளோ மோசமாக போயிருக்காரு. இவ்வளோ மோசமாக போயிருக்காது. ட்ரம்ப்பும் ஒரு காரணம். முதல்ல பைடனை பண்ணது ஒரு பெரிய தப்பு இருக்குது. பைடன் வந்து ரஷ்யாவோட பணத்தை முடக்கினார். ரஷ்யா பணத்தை முடக்காமல் இருந்திருந்தால் இவ்வளோ மோசமாக இருக்காது. இதனால தான் நான் சொல்கிறேன், பொருளாதார அறிவில் உள்ளவங்க இருக்கணும்னு. என்றைக்கு ஜோ பைடன் முடக்கினாரோ அன்றைக்கே ரகுராம் ராஜன் ஒரு ஆர்டிக்கல் எழுதினார். நம்ம ஊரில் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தவர் ப்ராஜெக்ட் சிண்டிகேட்டுங்களில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாரு, இன்றைக்கி பைடன் பண்ணது தப்பு, இதோட விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படின்னாரு. அன்னிலேருந்து ஏறின தங்கம் இன்றைக்கி வரைக்கும் குறையல. பைடன் பண்ண தப்பை இவர் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ட்ரம்ப் மோடியினுடைய நிர்வாக சீர்கேடும் இதுக்கு ஒரு பெரிய காரணம் தான். ஒரு வெள்ளை வேஷ்டி போடுற சாமியார் தான் ஒரு மூச்சு பயிற்சியில் பெரிய நிபுணர். ட்வீட்லாம் போட்டார், மோடி வந்தால் 40 ரூபாய்க்கு டாலருக்கு போகும்னு. 56 ரூபா இருக்கும்போது உங்கள் அமிதாப் பச்சன்லாம் பேசினார். இப்போ 90 ஆனும்போது எங்கள் வாய் இல்லையா? இல்லை வாய் மௌனமாக போயிடுச்சா? இல்லை வாய் போயிருக்கலாம் இல்லையா? சாமியார் மௌனமாக இருக்கலாம் இல்லையா? அண்ணா சார் அப்படி தானே, அதான் நீண்ட கால உறக்கத்துல இருக்கிறாரு. அது மாதிரி உறக்கத்தில் இருக்கிறார். ஊழலை ஒழித்தே திருவன்னாரு. அமிதாப் பச்சன் உறக்கத்தில் இருக்கிறாரு, சினிமாக்காரனா உறக்கத்தில் இருக்கிறான்,
சாமியாரும் உறங்கிட்டு இருக்கிறார். ம், ம், அதனால் மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் சாமியார்கிட்ட போகலாம். உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும். ம், பொருளாதாரம் நடத்துறதுக்கு ஒரு பொருளாதார எக்ஸ்பர்ட்டு தான் தேவை. ம், நான் எக்ஸ்பர்ட் இல்லை. ம். நான் கேள்வி ஞானத்தில் ஓட்டுருவேன். நிஜமாவே அது படித்து பட்டம் வாங்கினவன் தான் அதை நடத்த முடியும். ம். அந்த மாதிரி நபர்கள் பிஜேபியில் இல்லைங்கிறது ஒரு பெரிய பின்னடைவு. ஆமாம், சுப்பிரமணியம் சாமியே சொல்கிறேன், நானா சொல்லணும்? அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரை பற்றியே கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டும் அதை சொல்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து இதை விமர்சனம். நான் சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. ம், ம். பிஜேபி கட்சியிலேருந்து தைரியம் இருந்தால் சாமியை எக்ஸ்பெல் பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்ம தங்கம் விலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இப்போ தங்கம் வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, எது பெட்டர்? தங்கம் வேறு, வெள்ளி வேறு. ஸோ தங்கத்தையும் வெள்ளியும் பிரித்து பாருங்கள். தங்கம் டெஃபினட்டாக வாங்கலாம். ஏன்னா தங்கத்தை நினச்சா நீங்கள் கேஷாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளியில் நீங்கள் வாங்குகிற வெள்ளிக்கும் விற்கிற வெள்ளிக்கும் ஒரு 10,000 ரூபாய் வித்தியாசம் வரும் ஒரு கிராமுக்கு. வெள்ளி அடமானம் வைக்கணும்னா சேட்டுக்கிட்ட தான் போகணும். 10 ரூபாய்க்கு நீங்கள் வச்சிங்கன்னா 2 ரூபா தான் கொடுப்பான். தங்கம் 10 ரூபா வச்சா 7,000 ரூபா கொடுப்பாங்க பேங்க்கில். அதனால தங்கம் பெட்டர். இப்போதைக்கு வெள்ளி வாங்குறதுக்கு கூட தங்கம் வாங்குறது தான் பெட்டர். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறீங்கன்னா தங்கம் வாங்குறது பெட்டர். என்ன விலை வரையும் ஒரு நடுத்தர வர்க்கம் வந்து எந்த விலை வரையும் வாங்க? அதெல்லாம் சாய்ஸே கிடையாது. வாங்கிகிட்டே இருக்க வேண்டி தான். அது பாட்டுக்கு ஏறிகிட்டே இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் மூச்சு பிடிச்சிக்கும். மூச்சு பிடிச்சி மூச்சை வாங்கிடும். அந்த மூச்செல்லாம் சுவாசப்படுத்திட்டு திரும்பி ஓடும். இப்போ தங்கம் விலை வந்து தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டே போகுது. நீங்கள் தொடர்ச்சியாக ஏறப்போகுது, உடனே கடைக்கு போய் வாங்கிக்கோங்க, வாங்குறவங்களாம் வாங்கிக்கோங்க, நீ சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி இப்போ இருக்க நிலையில் ஒரு நடுத்தர வர்க்கம் வாங்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது அதோடைய ரேட்டெல்லாம் பார்க்கும்போது. என்ன பண்ணுறது, வாங்கணும்னு இருந்தால் வாங்கணும். பணத்தை எங்கேயாவது பத்திரமா சேர்த்து வைக்கணும்ல. நீங்கள் பேங்க்கில் பணம் வச்சா கரைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு வர வட்டி வந்து இன்ஃப்ளேஷனோட விலைவாசியோட கம்மி. அதனால் பேங்க்கில் வச்சா கரைஞ்சிரும். ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் ஏறும் இறங்கும். தங்கத்தில் போட்டால் சேஃபாக இருக்கும். இப்போ தங்கம் விலை ஒரு 3000 ரேஞ்சு இருக்கும்போதுலேருந்து நீங்கள் வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு 12,000 கிட்ட வந்துச்சு. தலைவர் இருக்கும்போது ஏன் பயப்படணும்? 20 கிட்ட இன்னும் ஏறிக்கிட்டு தான் போகுங்கிறீங்க. ஆமாம். அதனால் இந்த பாருங்க, அரசுங்கிறது என்னென்னா, எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி ஏறிடுச்சு, நாட்டுக்கு எங்கே ரோடு போடலாம், எந்த ஊருக்கு மெட்ரோ போகணும் அப்படின்னு பார்க்க வந்தான் அரசன். அதை விட்டுட்டு நான் கற்பூரம் ஏற்றலாமா, இல்லை எண்ணெய் ஏற்றலாமா, இல்லை கோவிலில் ஏற்றட்டுமா, தர்காவில் ஏற்றட்டுமான்னு பண்ணுறவன் அரசனே கிடையாது. அப்போ எண்ணெய் நீங்கள் வந்து தீபத்தை எங்கே ஏற்றினா என்ன? எல்லா கடவுளும் ஒன்று தான். அவங்க சொல்கிறதும் அதே தான், இந்துக்கள் சொல்கிறதும் அதே தான். முருகர் சாமி மேலேருந்து பார்க்க போகிறாரா, இல்லை அல்லாஹ் மேலேருந்து பார்க்க போகிறாரா? ஸோ இதுதான் நாட்டோட நிலைமை நிலைமை இருக்குது. அதை விட்டுட்டு நம்மளுக்கு வேலை கிடைக்குதா, சீட்டு கிடைக்குதா, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறச்ச நம்ம நட்டம் என்ன ஆகுது, பணக்காரன் ஏன் பணக்காரனாராம், நம்ம எப்படி பணத்தை சேர்ப்பான், இதெல்லாம் அவங்க முன்னேறத்துக்கு வாழ்க்கையில் வழி. ஒரு அரசாங்கம் இதை தான் பண்ணணும். எப்படி எஜுகேஷன் லோன் யாருக்கு கொடுக்கலாம், எவ்வளோ கொடுக்கலாம், அப்படி பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்கிற அரசு ஹிந்து முஸ்லீமையும் மோத விட்டுட்டு A1 to A7 நாட்டில் இருக்கிற 7 பெரிய பணக்காரங்களுக்கே எல்லா சேவையும் செஞ்சுட்டு இருந்தால் நாடு எப்படி நல்லாயிருக்கும்? கண்டிப்பாக. தங்கம் விலை குறித்து, வெள்ளி விலை குறித்து ஆரம்பிக்கும் போது பொருளாதாரத்தில் தொடங்கி உலக அரசியல் வரையும் பேச வேண்டிய சூழல் வந்துருச்சு. இதை எப்படி நமது அரசுகள், அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றம், இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.